விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் ஆண்டவனை, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிலத்துல கோதுமை விதையை போடுறாங்க. அந்த கோதுமை விதைகளுக்கு வளர்ந்து அது கூட சேர்ந்து களை வளருது. களை வளர்ந்தோடனே அந்த நிலத்தை பார்த்துப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, அந்த வீட்டு எஜமான்கிட்ட போய் சொல்றாங்க, எஜமானே இதுல நம்ம கோதுமைக்கான விதை மட்டும்தான் போடுவோம், அது கோதுமைக்கு மட்டும்தான் நம்ம நீர் பாய்ச்சணும், ஆனா அதுல இருந்து களை வருது, அது நாங்க இப்ப வேறோட பிடிக்கிறோம்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த எஜமான் சொல்றாரு, நீங்க இப்பதான் புடுங்காங்க, இப்ப புடுங்கினீங்கன்னா நீங்க களையை மட்டும் புடுங்க மாட்டீங்க, களையை புடுங்கினாலும் அது கோதுமைக்கு ஆபத்தா மாதிரின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, எஜமான், நீங்க புடுங்காதீங்க, அது ஆபத்தாயிரு, அது ரெண்டையுமே நீங்க அறுப்பு மட்டும் வளர விடுங்க, அறுப்பு இல்லாதது தெரியுமா, அறுக்குனா முழுசா வளர்க்கறவங்க அறுப்பாங்க, அது வரைக்கும் வளர விடுங்க சொல்றாரு. அப்போ அவங்க சரி போயிருக்காங்க. இதுல நிலம் எதுக்கு ஒப்பாயிருங்க, நிலம் சபை, நிலம்னா சபை, சபை நமக்கு தெரியுங்கள, இப்ப நம்ம ஒன்றை குடிக்கணும், இதே சபை. இதுல கலைன்னு ஒண்ணு இருக்கு, கோதுமைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த நிலத்தை பாதுகாக்கிறவங்க, இந்த நிலத்தை பாக்குறவங்க கோதுமைக்கு மட்டும்தான் போட்டு, அந்த கோதுமைக்கு மட்டும்தான் தண்ணி விட்டு அதுக்கான உரம் மட்டும்தான் போறாங்க. இது எப்படி களை வளர்றதுன்னா, சாத்தான் தான் இந்த களைய வளர வைக்கணும். கோதுமைன்ற எதை குறிக்குதுன்னா, இந்த சபையில எல்லாத்துக்கும் பைபிள் இருக்குல்ல, பைபிள்ல வசனம் இருக்கு, வசனம் நிறைய வசனம் இருக்கு. அதை அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி வாழ்ந்தவங்க தான் நல்லவங்க, அவங்கதான் இந்த கோதுமைக்கு ஒப்பிடுகிறது. கலைன்றது இந்த வசனத்தை தனக்கு ஏற்ற மாதிரிக்கு, இப்ப ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை தனக்கு ஏதுவாக அது அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாதிரி போகாம அது அவனோட கெட்டபடிக்கு திருப்பி பேசுறது. வட்டிக்கு விடுறாங்க, அது போய் என்ன சொல்லி ஆசைப்பட்டேன், நான் வட்டிக்கு விடுறேன், என் கை பேச நீங்க ஆசை இருக்குன்னு சொல்லிக்கீங்க, அது நீங்க ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். அப்ப தப்பா இல்லையா, தப்பு. அந்த மணிக்கு அந்த வசனத்துக்கு தன் பக்கமா இருக்கிறது, அந்த மணிக்கு கெட்டவங்க தான் கலன் ஒப்பிடுது. இதுல இந்த வேதத்தை நம்ம இதுல இருக்கபடி நம்ம சத்தியத்தை கேட்டு இதுல இருக்க மாதிரி ஜீவிச்சோம்னா அறுப்பு நாள்ல ஆண்டவர் நம்மளும் சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போவார், கலைஞர்ல சேர்ப்பாங்க. அப்ப அந்த எஜமான் சொல்றாங்க, இதை அறுப்பு மட்டும் வளர விடுங்க, ரெண்டையுமே ஒன்னாவது பயன்படுத்தி எல்லாத்துக்கும் ஒரே மணிக்கே சத்தியத்தை நம்ம சொல்றோம். ஆனா இது ஒவ்வொருத்தவங்க இது நல்லா எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க கெட்டதா எடுத்துக்கிறாங்க. இந்த கெட்டதா எடுத்துறவங்க கலை, இது நல்லதா எடுத்து அதை படி ஜீவிக்கிறாங்கல்ல, இவங்க தான் கோதுமை. இது ரெண்டையுமே அறுப்பு நாள் வருகை முடிக்கிறது. அறுப்பு நாள் முடிக்க வளர விடணும்னா வருகை முடிக்க எடுத்துக்கிறோம். இடையில புடுங்கணும்னா இதுக்கும் கேடுன்றாங்க, இது கோதுமைக்கும் கேடுன்றாங்க. அப்படி ரெண்டையுமே அறுப்பு முடிக்க வளர விட்டு அறுப்பை கோதுமையை மட்டும் எடுத்து கோதுமையை மட்டும் எடுத்து சேர்த்து வச்சுட்டு கலையை அக்கினியில போட்டுருவாங்க. இப்ப நம்ம இந்த பைபிள்ல இருக்க வசனப்படி ஜீவிச்சு